செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல பிக் பாஸ் சீனை பார்த்த மாதிரி இருந்தது. பிக் பாஸ் வீக்கெண்ட்னாவே பார்த்தீங்கன்னா குறும்படம் போடுவாங்க. குறும்படத்தில் ஒரு சில உண்மைகள் தெரிய வரும். அதுக்கப்புறம் ஒரு சண்டை சச்சரவுகள் உருவாகும். இங்கே அதே மாதிரி ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி யார் யாரெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில குறும்படங்கள், யார் யாரெல்லாம் கோத்து விட்டு சண்டையை உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறும்படங்களை போட்டு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பிரிவினை மேட் ஃபார் ஈச் அதரில் நடக்கிற செக்மெண்ட்லாம் இந்த ஷோவில் நடக்குதுன்னு நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அதுலேயும் வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ், அவங்க மேரிட் கப்புள்ஸு, அவங்களுக்குள்ள ஒரு வாழை போட்டு பிரிவினை பண்ணாங்க. அதே ஒரு பிரிவினை கான்செப்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸோ கேர்ள்ஸ் சைடுக்கு ஒரு வாழை போட்டு நிற்க வச்சிட்டாங்க. ஒரு சைடு படிக்கிட்டு இன்னொரு பக்கம் லிஃப்ட்டு. இதுக்கு நடுவில் ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியாது போட்ட உடனே அங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு விதமான அப்செட் ஆரம்பிக்குது. ஏன்னா டெய்லியும் க்ளோஸாக பேசிட்டு சடனாக அவங்கள பார்க்க முடியல, அவங்க கிட்ட பேச முடியலன்னா அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த வருத்தம் ஆங்காங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அதில் குறிப்பாக வீணா மற்றும் தினேஷுக்கிடையே அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சிந்துரி அண்ட் பிரியங்கா நிறைய விஷயங்கள பேசுகிறாங்க, டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பித்தோம், அதுங்காட்டியுமே இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி பிரியங்கா பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கோடு ஆட் பண்ணலான்ற மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணுற மாதிரி. ஒன்றும் இல்லை, ஆல்பாபெட்டிக் ஆர்டருக்கு ஒரு நம்பர் போடுவோம்ல, ஏனா 1 பினா 2 அந்த மாதிரி ஒரு நம்பர் போடுவாங்க. அந்த நம்பரை போட்டு கொடுப்பாங்க. அந்த நம்பரோட கோடு வேர்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் அங்கே டாஸ்க். அதை எடுத்துகிட்டு போய் இவங்க கொடுக்குறாங்க. அதை வைக்கவும் கண்டுபிடிக்கிறார். அந்த கோடு வேர்டு என்னன்னா கிஸ் அப்படின்ற ஒரு கோடு வேர்டு வருது. இது ஒரு பக்கம் நிறைய டிஸ்கஷன் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெக்கே வந்து பேசுகிறார். எனக்கும் பிரியங்காக்குள்ள நிறைய மூமெண்ட் இருந்தது. கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, கீழே வராங்க கரெக்டாக ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிரியங்காக்கும் உங்களுக்கும் என்ன போகுதுன்னும் போது அவர் சொல்கிறார், நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம், பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை போடுறாங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா எந்த அளவுக்கு வெக்கையை ரசிக்கிறாங்க, வெக்கையை எந்த அளவுக்கு பிரியங்காவை நேசிக்கிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற செக்மெண்ட்டு அழகான மொமெண்ட்டை போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான மொமெண்ட் ஃபுட்டேஜ் இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு அவங்க மேலே இருந்த ஒரு பர்செப்ஷனே மாறிடுச்சு. குறிப்பாக வந்து அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க என்ன டவுன் பண்ணி பேசினதே கிடையாது. நான் தான் அவங்கள டவுன் பண்ணி பேசியிருக்கேன். பட் இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள ஈலாகிறதுக்காக ஜெனியூனாக என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க இந்த லவ்ல ஃபால் இன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வெக்கேக்கு வந்து பிரியங்காவோட புரிதல் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மூலமா உருவாயிருச்சு. அடுத்ததாக சிந்துரி. இதில் என்னன்னா இந்த ஒரு ஃபுட்டேஜை நான் சொல்கிறேன். எப்படின்னா சிந்துரியோட ஃப்ரெண்டு வெக்கே, பிரியங்காவோட ஃப்ரெண்டு பிராவோ. ஓகே, சிந்துரிக்கு வந்து ஃபுட்டேஜ் போடுறாங்க. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிற சிந்துரியை போட்டுட்டு வெக்கேக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்னன்னும் போது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவரை லைஃப் லேட்னரெல்லாம் பார்க்க முடியல. ஸோ எனக்கு லவ்லலாம் நம்பிக்கை இருக்குது, பட் அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் இந்த இடத்துல வந்து பார்த்துருக்கேன்னு சொன்னோன்னே வெக்கேவோட ஃபுட்டேஜ் போடுறாங்க. வெக்கேவோட ஃபுட்டேஜ் போடும்போது சிந்துரி வெக்கேக்கான ஃபுட்டேஜ் போடும்போது அந்த இடத்துல மேஜராகவே பிரியங்கா கூட வெக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நிறைய ஃபுட்டேஜஸ் வருது. அந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ வெக்கேக்கும் பிரியங்காக்குள்ள இருக்கிறது ரியலான ஒரு லவ் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதில் என் சைடுமே தப்பு இருக்குன்ற மாதிரி சிந்துரி உணர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நான் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி புரியுது. ஸோ இந்த இடத்துல சிந்துரிக்கும் வெக்கேக்கும் எந்த லவ்வும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குன்றதையும் அதில் ப்ரூவ் பண்ணுறாங்க. வெக்கேவோட இன்ட்ரெஸ்ட் முழுக்க முழுக்க பிரியங்கா மேலே இருக்கிறது உண்மையான லவ்ன்றதையும் ப்ரூவ் பண்ணி அந்த இடத்துல சிந்துரியை விடுவிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெக்கேக்கு பிரியங்காவை போட்டு காமிச்சாச்சா, இங்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்தாச்சு சிந்துரிக்கு. அடுத்து பிரியங்கா வராங்க. கண்டிப்பாக வந்து வெக்கே என்னை மிஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். வெக்கே மிஸ் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, யாரே ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாட்டு வேற, வைரம் எங்கே தேடி அலைந்தாயோ அப்படின்ற ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு போட்ட உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க பிரியங்கா. குறிப்பாக ஒரு சண்டையில் தான் நிறைய புரிதல் வரையும். ஸோ குறிப்பாக வந்து ஒருத்தர் தப்பு பண்ணால் அவங்க ஃபுல்லாக தப்புன்னு கிடையாது. ஸோ அந்த புரிதலும் இப்போ கூட நான் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கேன், பட் நான் லோவாக இருக்கும்போதும் நான் கஷ்டப்படும் போது எனக்காக வந்து நின்னது பிராவோ தான்.
ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டது பிராவோ தான்ன்ற ஒரு தாட்டுமே இருக்காங்க. ஸோ பிரியங்காவுக்கு வந்து டபுள் சைடு, ஒரு பக்கம் வெக்கேவா இல்லை பிராவோவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல பிரியங்கா இருக்காங்க. இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல அவங்க என்ன சொன்னாலும் நான் கன்ஃபியூஸ்ல இருக்கேன்னு சொல்லிடுறாங்களா, என்ன பண்றாங்க, அடுத்து பிராவோவை கூப்பிடுறாங்க. இதுல நீங்க யாரை மிஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா சிந்துரியை தான் நான் மிஸ் பண்றேன். குறிப்பா அவங்களுடைய மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மேல இருந்த பர்செப்ஷனே மாறி இருக்கு, அவங்க மேல இருந்த தாட் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் போடுறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் வெக்கேவோட ஃபுட்டேஜ் நிறைய வருது. அதை பார்த்த உடனே சொல்றாரு பிராவோ, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்கிறேன், அவங்களுக்கு நான் இப்போ பண்ண விஷயம் நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, வெளிப்படையாக ஓப்பனாக வந்து காட்டாமல் இருந்திருக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக இருந்திருக்கு. பட் நான் ஏதோ ஒரு ரீதியில் அவங்க 2 பேர் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணதில் சந்தோஷன்ற மாதிரி பிராவோ சொல்லிடுறாரு. இது சொல்லி முடிச்ச உடனே பிராவோ போயிட்டு நேராக வந்து பேசுறார். யாருக்கிட்ட? வெக்கே கிட்ட. நீங்க 2 பேருமே உங்களுக்குள்ள லவ் இருக்கிறத வெளிப்படையாக காட்டாமல் இருந்ததால் தான் ப்ராப்ளம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சிந்துரி வேணுமா வேணாமான்றது கூட என்னால் டிசைட் பண்ண முடியல, அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குது, அழகை தாண்டி அவங்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நான் ஒரு பாயிண்ட்ல நான் அவங்களுக்கு லவ் கொடுத்தாலும் அவங்க எனக்கு கொடுக்கணும், அவங்க விலகி போனால் என்னால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஏங்காத குறையா பிராவோ வந்து வெக்கே கிட்ட சொல்றாரு. ஸோ வெக்கே கிட்ட சொன்ன விஷயம் ஒன்று என்னன்னா, நீங்க 2 பேரும் வந்து ஓப்பனா வெளிப்படையா காட்ட ஆரம்பிங்க, கம்மி நாட்கள் தான் இருக்கு, ஷோ அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எனக்கு யாராவது சிந்துரி கூட ஹெல்ப் பண்ணி விடுங்கடான்ற மாதிரி கேட்டு முடிச்சுட்டாப்புல. இந்த இடத்துல சிந்துரியும் பிராவோவையும் கனெக்ட் பண்றதுக்கான தான் இந்த ஃபுட்டேஜ்ல பிரியங்கா வெக்கே ஃபுட்டேஜ் சிந்துரி காமிச்சதும், பிரியங்கா வெக்கே ஃபுட்டேஜ் தூக்கி பிராவோ காமிச்சதும், பிரியங்காவும் அண்டு வெக்கேவையும் ஒன்று சேர்த்துட்டு அங்க இருக்கிற சிந்துரியும் இங்க இருக்கிற பிராவோவையும் கனெக்ட் பண்றதுக்கான முயற்சி தான் 4 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு ஃபுட்டேஜ் போட்டது. சரி, 4 பேருக்கு இப்படி போட்டாங்களா, இவங்களுக்கு சுமூகமா சேனல் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குது. அடுத்ததாக ஒரு ஃபுட்டேஜ் போடுறாங்க நிவேதிதா மற்றும் ஆபித்துக்கு. இதுல குறிப்பா இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு 8 நாள் ரிலேஷன்ஷிப் தான். அதுல குறிப்பா அந்த 3 நாள் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன், ஒரு இதுதான். அப்பயே சொல்லிடுறாங்க ஸ்ருதிகா, உங்களுக்கு ஒரு டெஸ்டிங்கான ஒரு ஃபுட்டேஜ் போடுறேன்னு சொல்லிட்டு அதுல குறிப்பா வந்து இந்த டாமினேட் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்ல ஆபித் தினேஷ் கிட்ட, அந்த ஒரு ஃபுட்டேஜை போட்ட உடனே அந்த இடத்துல பார்த்தவனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க நிவேதிதா. நான் வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் நினைச்சேன், ஆனா இங்க வேற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, இப்பதான் எனக்கு ரியாலிட்டி செக் புரியுது, இப்பதான் இவர் என்ன நினைக்கிறாரு ஏது நினைக்கிறாருன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிருக்குன்ற மாதிரி அங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு இந்த மாதிரி சண்டை இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பாஸ்ட்லயே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டிஸ்டர்ப் ஆகுன்றதால தான் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ திரும்ப மோனிஷா கிட்ட போயிருவியான்ற மாதிரி சம்பவங்கள் நடக்குது. ஓகே, இது நடந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடந்து முடியுது, கொளுத்தி போட்டு அங்க இடத்துல முடிச்சு விட்டாங்க. யாரு கொளுத்தி போட்டு நிவேதிதாக்கு ஆபித்து பின்னாடி எப்படிலாம் பேசியிருக்காருன்றத முடிச்சு விட்டாங்க அந்த 2 பேரை. ஓகே, அடுத்ததாக நேகான் தேஜஸை கூப்பிட்டு ஃபுட்டேஜ் போடும் போதே நான் பயந்துட்டேன், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி தேஜஸ் சொல்றாரு. இப்ப நியாயமான ஆளா இருந்தா எதுக்கு பயப்படணும், நம்ம பண்ணது தானே, நம்ம கரெக்டா இருந்திருக்கணும். அவர் போட்ட போது பாத்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட போயிட்டு சொன்னது யாருக்கிட்ட, நேகாவை பத்தி, இல்ல வெளியே இருந்தா இந்த மாதிரி ஆளா இருந்தா நான் வெளியே ஓடி போயிருவேன், இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், ஸோ நான் வந்து எனக்கு அநாயங்கா இருக்கு, வி டோன்ட் கான் கனெக்ட், ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் கேட்டவொடனே நேகா அப்செட். உடனே சொல்றாங்க, இந்த 2 பேரையும் பிரிச்சு வச்சிருந்தாலுமே அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் எங்களுக்குள்ள வரல, ஸோ இதுல குறிப்பா இவர் இப்படிதான் நினைக்கிறாருன்னு எனக்கு நேத்தே புரிஞ்சு போச்சு, ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்படி போயிட்டு இன்னொருத்தரை தேடிக்கோ அப்படின்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இவரு போயிருக்கணும் போது என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன், ஆனால் இவர் இப்படி பண்றாருன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்றாங்க. உடனே இல்லை, நான் என்னுடைய பெஸ்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கேன், ஐ வில் எஸ்கேப் வெளியேனா, பட் இங்கே அதை மீறி நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி தேஜஸ் சொல்றாரு. ஸோ தேஜஸோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னமோ நேகா மேல முழுசா இருந்த மாதிரி தெரியல, அவருக்கு ஒரு பக்கம் வீணா வீணா வீணான்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்திருக்குது. ஆனா வீணாலாம் ஒரு பொருட்டாவே ஒரு மடிக்கிறதுல அன்னைக்கே முடிச்சு விட்டாங்க, 3வது நாளே கட் பண்ணி விட்டாங்கன்றது வச்சுக்கங்க. ஆனா இவருக்கு என்னமோ வீணா மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு தாண்டி நேகா மேல இல்ல, சும்மா அந்த ஷோக்காக இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இதுல குறிப்பா நேகா சொல்றத அவர் லிசன் பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. அப்ப நான் உண்மையா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் 100% கொடுத்திருந்தாலுமே இவர் இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்ற மாதிரி அவங்க எமோஷனா ஃபீல் பண்ணி அழுறதெல்லாம் பார்க்க முடியுது. நேகா தரப்புல இருந்து அவங்க அழுதுட்டாங்க, டிஷ்யூ கொடுங்கன்ற மாதிரி அழுது இது பண்ணி இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அடுத்து ரெக்ஸ் விசஸ் மோனிஷாவோட ஃபுட்டேஜ் போடுறாங்க. அதுல குறிப்பா ரெக்ஸ் வந்து வீணா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரோ அதெல்லாம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா இவரோட பிஹேவியர் வந்து நான் என்ன சொல்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் ரிலேஷன்ஷிப் கொடுக்க விரும்பலன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இது நடந்து முடியுதா, ஆக மொத்தத்தில் அந்த 3 கப்பலையும் முடிச்சு விட்டாங்க.
வீணா மற்றும் தினேஷோட ஃபுட்டேஜ் போடல. அப்படி போட்டாலும் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் உருவாக்குற மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அங்க பேசுறத அவர் ஷேர் பண்ணிடுறாரு, இவர் பேசுறத அங்க ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்றதால என்ன ஃபுட்டேஜ் நீங்க தேடி போடுவீங்க? தேடி போட்டாலுமே அவங்க 2 பேரும் அதை பேசி சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஃபுட்டேஜும் தேட முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது அப்படின்ற நிலைமை தான். அடுத்து பிராவோ வராங்க. பிராவோ வந்து சிந்துரிய பத்தி பேசுறாங்க. ஸோ ஆக்சுவலா மோனிஷா அந்த டோருக்கு பின்னாடி இருந்து மேலே ஏறி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் சிந்துரி இங்க சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சிந்துரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுனா எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு நிறைய லவ் தேவைப்படுறது, ரொம்ப அட்டென்ஷன் தேவைப்படுது, அவங்களுக்கு எல்லாமே பர்சீவ் பண்ணணும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே பிரியங்கா வந்து ஒரு பேசுவாங்களா, உடனே நல்லா இருக்கியா தங்கச்சின்னும் போது என்னது தங்கச்சி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிந்துரி சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நான் இந்த ஃபீலிங்ஸை வளர்க்க விரும்பல, எனக்கு அது தோணுது, ஒரு ஃபீல் கொடுக்க கூடாது, ஐ கான் ஹர்ட் தட் பர்சன், அவரை போய் எப்படி ஹர்ட் பண்ண முடியும், அதெல்லாம் என்னால முடியாது, இந்த 3 நாளுக்கு இன்னைக்கே என்ன எலிமினேட் பண்ணா கூட போதும், அந்த 3 நாள் எடுத்துட்டு போய் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஸோ அவர் லைஃப்ல அவர் பார்க்க முடியாத விஷயங்களும் சரி, இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஐ மீன் என்னன்னா, என் மேல அவர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் அவர் ஹர்ட் பண்ண விரும்பலன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. ஓகே, இது நடக்குதா? இன்னொரு பக்கம் வீணா மற்றும் தினேஷ் அந்த டோருக்கு அந்த சென்ட்ரல் ஒரு அப்டக்கிள் இருக்குல்ல, அதுக்கு 2 பேருக்கு இந்த கார்னர்ல நின்று பேசுறாங்க. அவங்களுக்குள்ள அந்த மிஸ்ஸிங் மொமெண்ட், ஏன்னா மெஜாரிட்டி இவங்க 2 பேருமே ஒன்னா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, தனித்தனியா பார்க்கறது ரேர். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மேலும் மேலும் அது வந்து அதிகரிக்கும் சொல்லுவாங்களே, அந்த அதிகரித்தலோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருந்தாங்க. நாளை எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.